அனைவருக்கும் வணக்கம். குரோதி வருடம் பங்குனி மாதம் 15ஆம் நாள் 29/3/2025 சனிக்கிழமை. பிரதமை திதி, மீனராசி, உத்திரட்டாதி நட்சத்திரம், பிரம்ம யோகம், நாககரணத்தில் இதுவரை கும்பராசி புரட்டாதி நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் இருந்த சனி பகவான் மீனராசி பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பெயர்ச்சி ஆகிறார். 29/3/2025 23/2/2028 வரை மீனராசியில் சஞ்சாரம் செய்வார். இடைப்பட்ட காலத்தில் 3/6/2027 20/10/2027 வரை மேஷ ராசியில் சஞ்சாரம் செய்வார். இதுவரை கும்ப ராசிக்கு ஜென்ம சனியாக இருந்த சனி பகவான் இப்பொழுது மீன ராசிக்கு பெயர்ச்சி ஆவதால் மீன ராசிக்கு ஜென்ம சனியாக இருக்கும். இந்த பலன்கள் அனைத்துமே திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கும் பலன்களாக இருக்கிறது. திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி இன்று சனி பெயர்ச்சி நடைபெற இருக்கிறது. மேஷ ராசியிலிருந்து மீன ராசி வரை சனி பகவான் சந்திர ராசிக்கு என்ன விதமான பலன்களை கொடுக்கவிருக்கிறார் என்பதை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சனி பகவானுடைய முக்கியத்துவம் என்ன ஜோதிடத்தில் அப்படின்னு பார்க்கலாம். பொதுவாகவே நம்ம வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சில இடத்துல பார்த்தீங்கன்னா சுதந்திரம் அதிகமாக இருக்கிற மாதிரியும், சில இடத்துல சுதந்திரமே இல்லாத மாதிரியும், சில இடத்துல பார்த்தீங்கன்னா நல்ல சந்தோஷமான சூழ்நிலை, சில இடத்துல ரொம்ப சிரமப்படுற மாதிரியான சூழ்நிலையை நம்ம அனுபவிப்போம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம சந்தோஷமாக இருக்கும்போது எதுவும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எந்த எண்ணங்களும் இருக்காது. இதே நம்ம கஷ்டப்படும் போது நம்ம போன ஜென்மத்தில் என்ன பாவம் செஞ்சோமோ இப்படி கஷ்டப்படுறோம் அப்படின்ற மாதிரியான வார்த்தைகள் எல்லாருமே ரொம்ப சகஜமாக பயன்படுத்துவோம். ஸோ இந்த மாதிரியான காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா சனி பகவானுடைய அவருடைய முக்கியத்துவம் அப்படின்றது கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். நம்ம ஜாதகத்திலையுமே பார்த்தீங்கன்னா கோச்சாரப்படி சனி எதனா ஒரு நிகழ்வை பார்த்தீங்கன்னா உணர்த்துறதுக்கு தான் இந்த மாதிரியான கஷ்டங்களை கொடுக்குறாருன்ற மாதிரியான ஒரு தாத்பரியமும் இதில் இருக்குது. நம்மளுடைய மிஸ்டேக்ஸ், நம்மளுடைய வீக்னஸை பார்த்தீங்கன்னா சனி பகவான் நம்மளுக்கு உணர்த்துவார். நம்ம என்ன தவறுகள் செஞ்சோம், என்ன நம்மளுடைய பலவீனம் என்ன, அதை எப்படி நம்ம சரி பண்ணிக்கலாம், அந்த பலவீனத்தை எப்படி பலமாக மாற்றிக்கலாம், இந்த மாதிரி எப்படி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நடக்கிற விஷயங்களை எப்படி நம்ம சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு இருந்தால் இன்னமும் நம்மளுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். அந்த ஒத்து போகிற குணம் அப்படின்றது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான அக்செப்டன்ஸ் இருந்ததுன்னா, நம்மளுக்கு அந்த ஏத்துக்கிற மனப்பக்குவம் இருந்தாலே நம்ம பார்த்தீங்கன்னா இன்னமும் பொறுப்பா இருப்போம். இது எல்லாமே சனியினுடைய ஒரு வழி நடத்தல்னு சொல்லலாம். ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சனி எந்த ராசியில இருக்காரோ, லக்னத்துக்கு எந்த பாவமா வருதோ அது பொறுத்த குறை நிறைகள் அப்படின்றது பொதுவாகவே இருக்கும். அதுக்கு பார்த்தீங்கன்னா சனி லக்னப்படி நல்ல ஒரு பலன் கொடுக்கக்கூடிய கிரகமா இருக்கணும். தீய பலன் கொடுக்கக்கூடிய கிரகமா இருந்தா அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சில நன்மை தீமைகள் அப்படின்றது கலந்த மாதிரியே இருக்கும். அந்த ராசியிலையும் பார்த்தீங்கன்னா நம்ம பிறக்கும் போதும் சரி இல்ல கோச்சாரத்திலயும் சரி அந்த ராசியில பார்த்தீங்கன்னா அஷ்டவர்க்கப்படி கோச்சாரத்தை முன்னிறுத்தி பார்க்கும்போது அஷ்டவர்க்கம்ன்றது ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட். அந்த அஷ்டவர்க்கத்தை பார்க்கும்போது ரொம்ப துல்லியமா நம்மளுக்கு சனி பகவான் எப்படி பலன் கொடுப்பாருன்னு நம்ம முடிவு பண்ணலாம். அந்த அஷ்டவர்க்க முறைப்படியும் பார்த்தீங்கன்னா சனி பகவான் பார்த்தீங்கன்னா கோச்சார ரீதியா நம்மளுக்கு நல்ல பலன் கொடுக்க போறாரா, இல்ல தீய பலன்கள் கொடுக்க போறாரா, இல்ல நம்மளை பக்குவப்படுத்த போறாரா, நம்மளுக்கு தோல் கொடுத்து நம்மளை வழிநடத்த போறாரா அப்படின்றத நம்ம பார்க்கலாம். 4 பரலுக்கு மேல இருந்தா நல்ல பலன்கள் அப்படின்னு சொல்லிட்டு பொதுவா பார்த்தீங்கன்னா விதி இருக்கு. 4 பரல்களுக்கு குறைவா இருந்ததுன்னா கொஞ்சம் சிரமங்கள் இருக்கும். 3 பரல் இருந்ததுன்னா ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த சவால்களை நம்ம பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நம்ம சமாளிக்க முடியும். 2 பரல்களோ 1 பரலோ இருக்கும்போது ரொம்பவே சிரமம் அதிகமாக இருக்கும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா 0 பரலும் இருக்கும். அவங்களும் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்னல்களை சந்திச்சு தான் பார்த்தீங்கன்னா வருவாங்க. 0 பரல் இருக்கிற ஒரு ஜாதக கட்டம் இருக்குன்னு எடுத்துக்கோங்க. அவங்க பார்த்தீங்கன்னா அந்த 2.5 வருட காலம் அவங்களுடைய வாழ்க்கையில எப்படி இருக்கும்னு யோசனை பண்ணி பாருங்க. தீய பலன்கள் கொடுக்காத ஒரு கிரகமா சனி இருந்தா நன்மையா இருக்கும். இல்ல அது பாத்தீங்கன்னா மாரகாதிபதியோ இல்ல அஷ்டமாதிபதியோ இருந்தா எவ்வளவு சிரமங்கள் இருக்கும்னு பாருங்க. இந்த மாதிரி சமயத்துல
லக்னாதிபதியோட நிலை வந்து ரொம்ப முக்கியம், சந்திரனுடைய நிலை ரொம்ப முக்கியம். இந்த 2 கிரகங்கள், அதாவது லக்னாதிபதி சொல்லக்கூடிய அந்த கிரகமும் லக்னாதிபதியோட வலு, சந்திரனுடைய வலுவை பொறுத்து நம்ம அந்த பிரச்சனையை எப்படி திறம்பட செயல்படுத்துவோன்றது ஒண்ணு. இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு நடந்துட்டு இருக்க தசாபுக்தியும் இதுல வந்து ரொம்ப ஒரு முக்கியமான பங்கு வகிக்கும். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனைகள் எதுக்கு வருது, அடுத்த கேள்வி நம்மளுடைய மனசுல இருக்கும் இல்லைங்களா. இந்த மாதிரி பிரச்சனைகள் வரத்துக்கு உண்டான காரணம்னு பாத்தீங்கன்னா, நம்மள வந்து பாத்தீங்கன்னா ஒரு குயவர் எப்படி வந்து பாத்தீங்கன்னா ஒரு அழகான பானை செய்யறதுக்கு முன்னாடி அதை வந்து என்னெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா செய்யறாரு, அதுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்கு இல்லைங்களா. அந்த களிமண்ணை வந்து பாத்தீங்கன்னா எப்படி வந்து அவர் வந்து வடிவமைச்சு கொண்டு வராரு, அந்த ப்ராசஸ் தான் வந்து சனி பகவான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையில செய்யறாரு. இத வந்து இந்த மாதிரியான ஒரு மனநிலையில நம்ம பார்க்கும்போது சனி பெயர்ச்சி அப்படின்றது அதை பார்த்து நம்ம வந்து கவலையே பட தேவையில்லை. நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரபஞ்சத்தால நவகிரகங்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வகையில வழி நடத்துறாங்க. அந்த நவகிரகங்கள் நம்மளை வழி நடத்துறதுனால தான் நம்மளுடைய வாழ்க்கையில வந்து பாத்தீங்கன்னா பலவிதமான சந்தோஷங்களும் சரி, பலவிதமான கஷ்டங்களையும் நம்ம அனுபவிக்கிறோம். கிரகங்களுடைய வெளிப்பாடு தான் நம்மளுடைய பேச்சு, நம்மளுடைய சிந்தனை, நம்மளோட வாழ்வியல் நடைமுறை எல்லாமே. அப்படி பார்க்கும்போது இந்த சனி பகவானை பார்த்து நம்ம வந்து பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அவர் நம்மளுக்கு நடத்தி கொடுக்குற விஷயங்களை வந்து புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில இப்ப வந்து ஒரு ராசியில சனி பகவான் இருக்காரு, அவர் வந்து அதே ராசியில திரும்பி வரும்போது ஒரு விதமா பலன் கொடுப்பாரு. நம்ம பிறக்கும் போது சனி எந்த இடத்துல இருந்ததோ அதே இடத்துக்கு திரும்பி வரும்போது ஒரு பலனை கொடுப்பாரு. நம்ம பிறக்கும் போது சனி இருந்த இடத்த கோச்சார சனி பார்க்கும்போது ஒரு விதமான பலன் கொடுப்பாரு. சனி எந்தெந்த இடங்களை பார்க்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு வித பலன்கள் கொடுப்பாரு. இது எல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம ஜாதகம் பிறந்த நேரம் அமைப்புப்படி இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வேறுபடும். சோ இந்த ஜாதகம் அப்படின்றது பிறந்த நேரம், பிறந்த இடம், பிறந்த தேதி, இது அடிப்படையில உருவாக்குறது தான் ஒரு ஜாதக கட்டம். அப்படி இருக்கும்போது இந்த கோச்சாரமும் நம்மளுடைய ஜாதக கட்டமும் எப்படி இணைஞ்சு வேலை செய்தோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்மளுடைய பலன்கள் இருக்கும். இதுல வந்து பாத்தீங்கன்னா தசா புக்தி அமைப்பு ரொம்ப முக்கியமா கருதப்படுது. தசாநாதன், அதாவது அந்த தசையை நடத்துற கிரகமும் அந்த புக்தியை நடத்தக்கூடிய கிரகம் ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா கோச்சார ரீதியா இந்த சனிக்கு எப்படி வந்து நண்பர்களா இருக்காங்களா, இல்ல வந்து பாத்தீங்கன்னா எதிர்குணம் கொண்ட ஒரு எதிராளியா இருக்காங்களா அப்படின்றதெல்லாம் வந்து நம்மளுடைய தனிப்பட்ட ஜாதகத்துல தான் வந்து தெரிஞ்சுக்க முடியும். சோ இந்த மாதிரியான கோச்சார நிலைப்பாடுகள் வந்து நம்மள வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கடினமான சூழ்நிலைகள் வரும்போது நம்ம அதுல இருந்து என்ன பாடம் கத்துக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்மள வந்து நான் சொன்ன மாதிரி ஒரு குயவர் எப்படி ஒரு பானையை செய்வாரோ அதோடைய பலன் என்ன, அதோடைய முழுமையான பலன்னு பார்க்கும்போது அந்த களிமண்ல இருந்து எப்படி அந்த பானை உருவாகுது, அதாவது அந்த என் ப்ராசஸ் சொல்லுவாங்க பாத்தீங்களா, அதோடைய முடிவு எப்படி இருக்குன்னு பாத்தீங்களா, எவ்வளவு அழகா இருக்கு. அந்த மாதிரிதான் அந்த கோச்சார ரீதியா சனி வந்து பாத்தீங்கன்னா பெயர்ச்சியாகி போறதுக்குள்ள நம்மளுக்கு நல்ல ஒரு தெளிவான மனநிலையை கொடுப்பாரு. அதனால இந்த 7.5 வருஷமும் நம்மள வந்து பாத்தீங்கன்னா ஒரு வாஷிங் மிஷின்ல ஒரு துணியை போடுறீங்கன்னா அந்த வாஷிங் மிஷின்ல அந்த துணி என்னெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா என்ன மாதிரியான ப்ராசஸ்லாம் அந்த துணிக்கு வந்து இதுவாகுது, நம்ம எப்படி ஒரு துணியை வந்து துவைக்கும் போது என்னெல்லாம் செய்வோம், அதை ஊற வைப்போம், அதை வந்து பாத்தீங்கன்னா எங்க அழுக்கு அதிகமா இருக்கோ அங்க வந்து பாத்தீங்கன்னா சோப்பு போட்டு நல்லா வந்து பாத்தீங்கன்னா அதை வந்து அழுத்தமா தேய்ப்போம், அடிச்சு தேய்ப்போம், இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணுவோம். இதே தான் வாஷிங் மிஷின்ல போடும் போதும் நடக்குது. அப்ப அந்த துணி பளிச்சுன்னு நம்மளுக்கு கிடைக்கும். அந்த துணி நல்லா அலசி போட்டு வெயில்ல காய வச்சு பார்க்கும்போது நல்ல பளிச்சுன்னு எந்த அழுக்கும் இல்லாம இருக்கும். இதே தான் வாஷிங் மிஷின்லயும் இதே மாதிரிதான் இருக்கு. அந்த வாஷிங் மிஷின்ல போடும்போது வந்து பாத்தீங்கன்னா இன்னுமே வந்து கொஞ்சம் நம்ம செய்யறதோட கொஞ்சம் அதிகமா அதை வந்து போட்டு அந்த துணியை போட்டு முறுக்குறது, பிழியறது எல்லாமே அதுவே செய்யும் போது நீங்க யோசனை பண்ணி பாருங்க. அந்த மாதிரிதான் அந்த 7.5 வருட காலமும் இருக்கும். இது ஒரு ஒப்பீட்டுக்காக சொல்ற விஷயம். இது வந்து பாத்தீங்கன்னா தமாஷா நம்ம இதை எடுத்துக்கிட்டா கூட இதுக்கு பின்னாடி பெரிய ஒரு தாத்பரியம் இருக்கு. நம்ம அதை புரிஞ்சுக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு எண்ட் ரிசல்ட்ன்றது அந்த 7.5 வருஷம் சனி பெயர்ச்சி வந்து பாத்தீங்கன்னா வரும்போது எல்லாருமே வந்து ஒரு மனசுல வந்து ஒரு அச்சம் ஏற்படுறது, ஏதோ ஒரு மன உளைச்சலோடவே இருக்கிறாங்க. இந்த சனியை வந்து எல்லாருமே அந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து பாத்தீங்கன்னா காமிச்சிட்டதுனால எல்லாருடைய மனநிலையுமே சனி பெயர்ச்சி ஆகும்போது நம்மளுக்கு ஏதோ கெடுதல் தான் நடக்க போகுது அப்படின்ற மாதிரி நினைச்சுக்கிறாங்க. அதுக்குதான் நான் சில உதாரணங்கள் சொன்னேன். அந்த எண்ட் ரிசல்ட் அப்படின்றது ரொம்பவே
அழகா இருக்கும். நம்மளுடைய மனப்பாங்குன்றது இதுல ரொம்ப முக்கியம். இது வந்து நம்மளுடைய நம்ம பிறந்து வளர்ந்த சூழ்நிலை, நம்ம எல்லா இதுவுமே இதுல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கிய பங்கு வகிக்கும். இது என்னுடைய நான் பார்த்த வரைக்கும் விஷயங்கள் இதெல்லாம். ஸோ இது பேஸ் பண்ணி பார்க்கும்போது, இதன் அடிப்படையில் பார்க்கும்போது சனி பெயர்ச்சின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தருடைய வாழ்க்கையில வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் சொல்லலாம். அவங்களுடைய வாழ்க்கையை வந்து பார்த்தீங்கன்னா புரட்டி போட்டுடும். அவங்க அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொறுமை இல்லாம, நிதானமே இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா முன் யோசனை இல்லாம முடிவெடுக்கிற ஒரு நபரா இருந்தா, இந்த 7.5 வருடம் கழித்து எப்படி இருப்பாங்கன்னா, எந்த செயல் செஞ்சாலும் ரொம்ப ஆழ்ந்து யோசனை பண்ணி, இது செஞ்சா நம்மளுக்கு நன்மை நடக்குமா தீமை நடக்குமா அப்படின்னு யோசனை பண்ணி அவங்களே வந்து அவங்களுக்கு ஒரு செல்ஃப் ஜட்ஜா நம்மளே வந்து நம்மளுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கிற அளவுக்கு ஒரு ஒரு நல்ல ஒரு இடத்துல வந்து பாத்தீங்கன்னா சனி பகவான் நம்மளை வச்சிருப்பாரு. இந்த மனநிலையோட நீங்க பார்க்கும்போது சனி பகவான் நம்மளுக்கு கொடுக்குற பிரச்சனையா இருந்தாலும் சரி, நம்மளுக்கு கொடுக்குற அந்த பிரேக் டவுன், அதாவது மன உளைச்சல், என்னால் இதுக்கு மேல தாங்கவே முடியாது அப்படின்ற அந்த ஒரு பிரேக் டவுன் பாயிண்ட் இருக்கும் பாத்தீங்களா, அது எல்லாத்தையுமே நம்ம கடந்து வரும்போது நான் சொன்ன மாதிரி அந்த 7.5 வருட காலங்கள்ல நம்ம வந்து ரொம்ப ஒரு மேன்மையான நிலைக்கு வந்திருப்போம். இப்ப வந்து கும்ப ராசிக்கு வந்து இது வரைக்கும் பாத்தீங்கன்னா ஜென்ம சனியா இருந்த சனி பகவான் வந்து பாத்தீங்கன்னா மீன ராசிக்கு வராரு. இப்ப இந்த மீன ராசிக்கு வரும்போது என்னன்னா 5 வருடத்தை கடந்து 3வது 2.5 வருட காலத்துல இருக்காங்க. மகர ராசிக்கு வரும்போது கும்ப ராசிக்கு ஆரம்பிச்சிருக்கும். இந்த கும்ப ராசிக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த 2020 இருந்தே வந்து பாத்தீங்கன்னா நிறைய பலதரப்பட்ட அனுபவங்கள் கிடைச்சிருக்கும். என்னதான் மகர ராசி கும்ப ராசி ரெண்டுமே சொந்த வீடா இருந்தாலும் மூல திரிகோண வீடுன்றது வந்து பாத்தீங்கன்னா கும்பராசி. இப்ப வந்து பாத்தீங்கன்னா மீன ராசிக்கு பெயர்ச்சாகி போக போறாரு. இந்த கும்பராசி ஜென்ம சனியா இருந்த காலகட்டம் போய் இப்ப வந்து பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு 2.5 வருட காலத்துக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா சனி பெயர்ச்சியுடைய காலகட்டம் இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா ராசி லக்னம் இரண்டுத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா பொருந்தும். மீன ராசிக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஜென்ம சனியா இருக்கிற சனி பகவான் வந்து பாத்தீங்கன்னா மேஷ ராசிக்கு விரய சனியா இருப்பாரு, மீன ராசிக்கு ஜென்ம சனியா இருப்பாரு, கும்ப ராசிக்கு பாத சனியா இருப்பாரு. இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த கும்பம் மீனம் மேஷம் தான் வந்து பாத்தீங்கன்னா நிறைய சனி பகவானுடைய அந்த வழி நடத்தல வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து பாத்தீங்கன்னா பெறக்கூடிய ஒரு ராசிகள்னு சொல்லுவேன். வழி நடத்தக்கூடிய அந்த பாக்கியம், நான் வந்து அப்படிதான் அதை நான் பார்க்கிறேன். நம்மளுக்கு வந்து ஒரு கஷ்டம் வருது, நம்ம வந்து அந்த அந்த காலகட்டத்துல நம்மளுக்கு நிறைய சிரமங்கள் இருக்குன்னு நினைக்கிறதோட அந்த காலகட்டத்துல நம்ம என்ன கத்துக்க போறோம், நம்ம வாழ்க்கையில என்ன மாதிரியான ஒரு சிறப்பான விஷயங்களை நம்ம பெற போறோம்ன்ற மாதிரியான அமைப்பு வந்து நம்ம மனசுக்குள்ள அந்த மாதிரி எண்ண ஓட்டங்களை வந்து ஏற்படுத்திக்கும் போது இன்னுமே வந்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா அதை வந்து நல்ல தெளிவான மனநிலையில வந்து அந்த கோச்சாரத்தை வந்து கையாள முடியும். ஏன்னா சனி பகவான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ராசியில 2.5 வருட காலம் இருப்பாரு. இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அந்த 2.5 வருட காலம் இருப்பாரு. அவருடைய உலோகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இரும்பு. அவருடைய ராசிக்கல்னு பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா நீலக்கல். நாள்ல வந்து பாத்தீங்கன்னா சனிக்கிழமை. நிறத்துல வந்து பாத்தீங்கன்னா நீல கலர். அவருடைய டெம்பர்மெண்ட், அவருடைய குணாதிசயம்னு பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கிறது. ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம வாத்தியார், நம்ம டீச்சர்லாம் நம்ம கிட்ட எப்படி இருப்பாங்க, ஒரு கண்டிப்போடவே இருப்பாங்க. அந்த கண்டிப்புன்றதுதான் சனியினுடைய ஒரு குணநலன்களா சொல்லப்படுது. எப்பவுமே ஏதோ ஒரு சோகம் அப்படின்னா அங்க சனியினுடைய தாக்கம் இருக்குன்னு அர்த்தம். அவருடைய பாலினம் பாத்தீங்கன்னா ஆண். அவர் நம்ம உடல் பகுதியில எந்த பாடி பார்ட்ஸை வந்து இயக்குறாருன்னு பாத்தீங்கன்னா, எந்த உறுப்புக்கு பிரதானமான பங்கு சனியினுடைய பங்குன்னு பாத்தீங்கன்னா நரம்பு மண்டலம். அதே மாதிரி உடம்புல வந்து ரொம்ப நாள் இருக்கிற பிரச்சனைகள், கிரானிக் டிசீஸ்ன்னு சொல்லுவாங்க அது. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கால்கள், இது எல்லாமே சனியினுடைய கட்டுப்பாடுல வருது. ஒரு நவ கிரகங்கள்ல ஒரு கிரகத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பவர் இருக்கும். அந்த மாதிரி பாத்தீங்கன்னா சனி அப்படின்றவர் நீதிமான், அட்வைசர் சொல்லுவாங்க. இவருக்கு நண்பர்கள்னு பாத்தீங்கன்னா சுக்கிரனும் புதனும் நண்பர்கள். இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா எதிரின்னு பார்த்தா சூரியன், சந்திரன், செவ்வாய் எல்லாமே எதிரி. ஒரு சமமானவங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா குரு. இவருடைய சொந்த ராசி, அதாவது இவருடைய ஆட்சி வீடுன்னு பாத்தீங்கன்னா மகரம், கும்பம். இவர் எந்த ராசியில வந்து உச்சமடைவாருன்னு பாத்தீங்கன்னா
துலாம் ராசியில. இவர் எந்த ராசியில நீச்சம் அடைவாருன்னு பாத்தீங்கன்னா மேஷ ராசியில. மூலத்திரிகோண வீடு என்ன ராசின்னு பாத்தீங்கன்னா கும்ப ராசி. இவருடைய தசை காலம் என்னன்னு பாத்தீங்கன்னா 19 வருடம். இது வந்து சனியை பத்தி பேசிக்கான விஷயங்கள். அவரை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டா நம்மளுக்கு இன்னும் வந்து பாத்தீங்கன்னா நல்ல வந்து புரிதல் இருக்கும்ன்றதுக்காக இந்த விஷயங்கள்லாம் நான் சொன்னேன். உறவு நிலையில சனி என்ன பங்கு வகிக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா, நம்ம கூட வேலை செய்யற அன்றாடம் நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு உதவி செய்யற பணியாளர்கள் வந்து எல்லாமே வந்து சர்வன்ஸ், இந்த இது எல்லாமே சனியினுடைய காரகங்களா வருவாங்க. அதே மாதிரி மூத்தவர்கள் எல்லாமே சனியினுடைய காரகங்கள். ப்ரொஃபஷன் வைஸ் பார்க்கும்போது வேலை சம்பந்தப்பட்ட துறையில பார்க்கும்போது பாத்தீங்கன்னா சுரங்க வேலை, அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த எண்ணெய், இந்த பெட்ரோல், எரிபொருள் அந்த இது, அப்புறம் வந்து விவசாயம், அதே மாதிரி பதப்படுத்துறது, கறி, லெதர் குட்ஸ், இந்த ஆடு மாடு இந்த மாதிரி அந்த கசாப்பு கடை சொல்லுவாங்க பாரு அந்த இடம், இதெல்லாம் பாத்தீங்கன்னா லெட்டு, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த இந்த இடங்கள்லாம் சனியனுடைய ஆதிக்கம் இருக்கும். இந்த மாதிரி தொழில் செய்யற இடங்கள்ல சனியனுடைய ஆதிக்கம் இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா சனியை பத்தின ஒரு சில அடிப்படை தகவல்கள். அப்ப நம்ம ஜாதகத்துல சனி வலுவா இருக்குன்னா அவங்க பொதுவா எப்படி இருப்பாங்கன்னா ரொம்ப வந்து ஹார்ட் ஒர்க்கிங் பர்சனா இருப்பாங்க. எதுக்குமே வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு கடினமான வேலையை கொடுத்தாலும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப முழு மூச்சோட வேலையை செய்யற ஒரு நபரா இருப்பாங்க. அவங்க ஒரு நான் இந்த விஷயத்த நான் அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டாங்கன்னா அதுக்கு எவ்வளவு சிரமங்கள் வந்தாலும் அந்த கோலை நோக்கி நகரத்துல வந்து பாத்தீங்கன்னா அலட்சியம் காட்டவே மாட்டாங்க. ரொம்ப சின்சியரா இருப்பாங்க. ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா நேர்மையா இருப்பாங்க. மனசாட்சிக்கு ரொம்ப பயப்படுறவங்களா இருப்பாங்க. எல்லாத்துலயுமே வந்து ஒரு டிசிப்ளின் அப்படின்றது இருக்கும். எல்லாத்துலயுமே ஒரு ஒழுங்குமுறை வச்சிருப்பாங்க. வாழ்க்கைய வந்து கொஞ்சம் சீரியஸா தான் பார்ப்பாங்க. ரொம்ப வந்து கொஞ்சம் அந்த ஒரு வாத்தியார் மாதிரி அந்த ஒரு கண்டிப்பும் இருக்கும் அவங்களுடைய குணத்துல. அந்த சனியுடைய ஆதிக்கம் கொஞ்சம் இருக்கிறவங்க கிட்ட இந்த விஷயங்கள்லாம் பார்க்கலாம். இது சனி வந்து வலுவா இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். சனி வந்து ஜாதகத்துல வந்து வலு இல்லாத நிலையில இருக்கும்போது அவங்க என்ன மாதிரியான விஷயங்களை ஃபேஸ் பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா எதிர்கொள்வாங்கன்னு பாத்தீங்கன்னா வாழ்க்கையில நிறைய ஃபேஸ் ஆஃப் லைஃப்ல வந்து நிறைய சேலஞ்சஸ் இருக்கும். அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதை எப்படி கையாளுறதுன்ற அந்த ஒரு திணறல் இருக்கும். அதே மாதிரி ஒரு பிரச்சனை வருதுன்னா அதை வந்து பார்த்து தைரியமா அதை வந்து எதிர்கொள்றதுக்கு பதிலா பயந்து ஓடி ஒளியறதுக்கு தான் பார்ப்பாங்க. இந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து என்ன அவங்களுடைய எண்ட் ரிசல்ட்டா என்னவா இருக்கும்னு பாத்தீங்கன்னா அந்த பிரச்சனையை இன்னும் ஜாஸ்தி தான் பண்ணிருப்பாங்களே தவிர அதை எதிர்கொள்ளும் போது இருக்கிற அந்த ஒரு இலகுவான சூழ்நிலை வந்து பாத்தீங்கன்னா அதை வந்து ஓடி ஒளியும் போது இன்னும் அதை வந்து பாத்தீங்கன்னா ஜாஸ்தி பண்றதுனால சனி பகவான் நம்மள என்ன பண்ணுவாருன்னா இன்னும் நீ வந்து கடினமான உழைப்பு நீ போட்டாதான் இந்த சூழ்நிலை மாறும் அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலையை நம்மளுக்கு வந்து அமைச்சு கொடுத்துருவாரு. ஸோ நம்மளுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது அதை நம்ம வந்து இன்னமும் ஒரு நல்ல ஒரு நேர்மறை எண்ணங்களோட நம்ம அதை கையாளணும்ன்றதுதான் சனி பகவானுடைய செயல்பாடுகளா இருக்கும். சனி ஜாதகத்துல வந்து ரொம்ப வலுவே இல்லாத நிலையில இருக்கு. வலு இல்லாத நிலை அப்படின்னா அசுப கிரகங்கள் அப்படின்னு சுபகிரகங்கள் அசுப கிரகங்கள் ரெண்டு விதமான வகைப்படுத்தல் இருக்கு. அதுல வந்து பாத்தீங்கன்னா அசுப கிரகங்களுடைய தொடர்பு வந்து சனிக்கு வரும்போது கொஞ்சம் அந்த சுப வலு இல்லாம அசுப வலு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் இயற்கையாவே கொஞ்சம் அதிகமா இருக்கும். அப்படி இருக்கிறவங்க எந்த மாதிரியான சூழ்நிலையில இருப்பாங்க, எப்பவுமே வந்து மனம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் சஞ்சலம் அடையும், மன உளைச்சலுக்கு அதிகமா ஆளாகிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி எப்பவுமே வந்து தனிமையாவே இருக்கிற மாதிரியான சூழ்நிலைகள் அமைஞ்சிரும். தனிமையா இருக்கிறது ரொம்ப பிடிக்கிற மாதிரி இருக்கும். எதனா ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து மன ஆறுதல் கொடுக்குது அப்படின்னா அதுலயே வந்து ஈடுபாடு செலுத்துறது. அது நம்மளுக்கு தீய விஷயமா இருந்தாலும் அதுல வந்து கொஞ்சம் ஆர்வம் காட்டுறது. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உடம்புல வந்து ரொம்ப நாள்பட்ட நோய் எல்லாமே சனி அதிகமா பாதிச்ச நிலையில இருக்கும். நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு சரணடைதல் மனப்பான்மைக்கு வரும்போது, சரண்டர் ஆட்டிடியூடுக்கு வரும்போது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த பிரச்சனைகள் வந்து கம்மியா இருக்கும். வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனைகள் வந்து தீவிரம் காட்டாம கொஞ்சம் குறையும். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சனியனுடைய அந்த அசுப பலனை குறைக்கும். நம்மளுடைய மனசை வந்து மாத்தணும் அப்படின்றத அடிப்படையான இது. நம்ம எண்ணங்களை மாத்தி நம்ம வந்து அந்த பிரச்சனைகளை எப்படி கையாளுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி சனி வந்து பாத்தீங்கன்னா
கொஞ்சம் இலகுவாகும், நம்மளுக்கு வந்து அவருடைய அருள் கிடைக்கும். இது வந்து நான் வந்து என்னுடைய அனுபவத்துல பார்த்த விஷயமும் கூட. வாழ்க்கையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு நம்மளுக்கு ஒரு ஒரு டிசிப்ளின்ட் அப்ரோச் இருக்கு, ஹார்ட் ஒர்க் பண்ற ஒரு பர்சனா இருந்தா நம்மளோட லைஃப் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்மூத்தா இருக்கும். நம்ம வந்து நம்ம எதுக்காக நம்ம போராடுறோம், நம்மளுடைய வாழ்க்கை எதை நோக்கி போகுதுன்ற அந்த ஒரு புரிதல் கிளியரா இருக்கும். அது ஒரு அந்த ப்ராசஸ் வந்து கிளியரா இருக்கும். அதனால வந்து எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய அந்த வாழ்க்கையினுடைய நம்ம என்ன எதுக்கு வந்திருக்கோம், நம்மளுடைய ரோல்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன, நம்மளுக்கு என்ன, நம்ம ஃபேமிலியோ இல்லை ஃப்ரெண்ட்ஸோ இல்லை ரிலேட்டிவ்ஸோ இந்த சர்க்கிளில் நம்ம வேலை செய்கிற இடத்துலையோ ரோல்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம புரிஞ்சுக்கிட்டு நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கும்போது நம்மளோட லைஃப் வந்து பீஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த சனி பகவானுடைய காரகத்துவங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அருள் கொடுக்குற நிலையில வந்து வரும். அந்த சனி வந்து பார்த்திங்கன்னா நல்ல நிலையில் இல்லாதவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சில விஷயங்கள் வந்து நிதானமாக தான் நடக்கும். அதனால வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு சில விஷயங்கள் நடக்கிற மாதிரி, அதோடைய அந்த ரிசல்ட்ஸும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நிறைய காலம் இருக்கிற மாதிரியும் இருக்கும். அந்த காலகட்டங்களில் நம்ம எந்த அளவுக்கு பொறுமையாக கையாளுறோம், நம்ம எந்த அளவுக்கு கடின உழைப்பு போடுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுக்கு வந்து அவர் வந்து ரிவார்ட்ஸ் கொடுப்பாரு. ரிவார்ட்ஸ் அப்படின்னா ஒரு அது வந்து ஆன்மீக ரீதியாகவும் இருக்கலாம், இல்லை நம்மளுடைய வாழ்க்கையில வந்து ஒரு முன்னேற்ற பாதை, நம்மளுக்கு வந்து எது முன்னேற்றமோ அதை வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து அருள் பண்ணுவார். இது வந்து சனியினுடைய காரகத்துவங்கள், அவருடைய குணநலன்கள், அவர் எப்படி செயல்படுவாருன்ற மாதிரியான விஷயங்களை பார்த்தோம். இதுக்கப்புறம் வந்து மேஷ ராசியிலிருந்து மீன ராசி வரைக்கும் சனி பகவான் கோச்சார ரீதியாக எப்படி பலன் கொடுக்க போறாருன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ரொம்ப முக்கியமான சில விஷயங்கள் என்னன்னா, சனி பகவான் லக்னத்துக்கு சுபரா அசுபரா, இல்ல என்ன தசாபுக்தி நடக்குது, அவர் எங்க இருக்காரு, என்னென்ன கிரகங்கள் சனி பகவானை வந்து பார்த்துட்டு இருக்காங்க, எந்த நட்சத்திர சாரத்துல சனி பகவான் இருக்காரு, அவர் எந்தெந்த இடங்களை பாக்குறாரு, 3ஆம் பார்வையா 7ஆம் பார்வையா 10ஆம் பார்வையா எந்தெந்த இடங்களை பாக்குறாரோ அதுக்கு தகுந்த மாதிரி பலன்கள் இருக்கும். அங்க என்னென்ன கிரகங்கள் இருக்கோ, எந்த கிரகங்களெல்லாம் வந்து சனி பகவான் பாக்குறாரோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஜாதகத்துல நம்ம பிறந்த நேரப்படி நம்மளுடைய பலன்கள் இருக்கும். சனி வந்து பொதுவா அவர் இருக்கிற இடத்துல வந்து கொஞ்சம் ஏதோ ஒரு வகையில ஒரு டிஸ்கம்ஃபர்ட்டை கொடுப்பாரு. நம்மளுக்கு அந்த இடத்துக்கு உண்டான ஒரு நெருடல் இருக்கவே செய்யும். நம்மளால அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மற்ற விஷயங்களோட அதை வந்து நல்லாவே புரிஞ்சுக்க முடியும். நான் சொன்ன மாதிரி சனி பகவான் பிறக்கும் போது நம்ம எங்க இருந்தது, எந்த இடத்துல இருந்தது, இந்த கோச்சாரத்துல எந்த இடத்துல இருக்காரு, எந்தெந்த இடங்களை பாக்குறாரோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பலன்கள் மாறுபடும். இதெல்லாம் ஒரு முக்கியமான விஷயம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அவர் வக்கரத்துல இருக்காரா, இல்ல எந்த மாதிரி நிலையில இருக்காரு, நல்ல சூரியனுக்கு வந்து ரொம்ப நெருக்கமா இல்லாம இருக்காரா, இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு வகைப்படுத்துதல். இந்த சனி கோச்சாரத்துக்கு வந்து நம்ம முடிவெடுக்கிறதுக்கு, அந்த பலன்களை தீர்மானம் பண்றதுக்கு முன்னாடி இதெல்லாம் நம்ம வந்து கன்சிடர் பண்ணணும். நம்ம வந்து அதையெல்லாம் வந்து கருத்துல வச்சுக்கணும். இப்ப நம்ம வந்து 12 ராசிக்கு சனி பகவான் எப்படி பலன் கொடுக்குறாருன்னு பார்க்கலாம்.